இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 கப் அளவு அரிசியும் 1 கப்ல 3/4 அளவு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். குக்கர்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னு மஞ்சள் தூள், சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோன்னு இப்போ நான் 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். அப்போ 9 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா பருப்புக்கு சேர்த்து சொல்றேன் நான். இப்போ மூடி போட்டுடலாம். 4லேருந்து 5 விசில் விட்டுறலாம். இப்போ நல்ல விசில் வந்துருச்சு. நல்லா குழைவானோன்னு பூண்டு சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு தட்டி போடலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடுங்க. நெய் ஊற்றி அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு.